காமெடி தானே நடிச்சிருக்க. இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? கதாநாயகனா உன்னை ஆக்குனதே வெற்றிமாறன் தான். எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கேன் சார். எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். கதையின் நாயகனா அடுத்து 2 படத்தில் நடிக்க போறீங்க சார். 2 படத்தில் நடிக்க போறீங்க. கதாநாயகனா உன்னை ஆக்குனதே வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சிருக்க. இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மா சார் இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார். சூரி என்ன கைதட்ட காணோம்? நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள்லாம் தட்டுற சரியா வேலை செய்யல பத்தியா சார்? எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார், அன்னைகள் தான் சார். அப்போ உன் பேரை சொன்ன உடனே ஏன் கைதட்டல விசில் அடிக்கல? இல்லைங்க சார், அது நீங்க பேசுறப்ப குறுக்கிட கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார். இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க? எத்தனை படத்தில் கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கேன் சார். எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். கதையின் நாயகனா அடுத்து 2 படத்தில் நடிக்க போறீங்க சார். 2 படத்தில் நடிக்க போறீங்க. கதாநாயகனா உன்னை ஆக்குனதே வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சிருக்க. இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மா சார் இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல. சும்மா பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னில். சரி சூரி பேரை சொல்லிடலாம், அதனால கை தட்டுவாங்களான்னு நினச்சி சொன்னேன். கை தட்டலை, அதனால தான் உன்னை கூப்பிட்டு. அது நீங்க இருக்கேன்றாங்களே சார்.